ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிரணவ் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் காலிஃப்ளவர் கிரேவி ரெடி பண்ணலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வதக்கி விட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அது கூடயேவும் மீடியம் சைஸில் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். வதக்கி விட்டுட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம வதக்கி விட போகிறோம். வதக்கி விட்டுட்டு அது கூடயேவும் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா இதை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சு நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்து அடித்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு திரும்ப அதே கடாயிலேயும் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நான் காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணி சுடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுட்டு அதை எடுத்து அதை கடாயில் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு அது கூடயேவும் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு ரொம்ப தண்ணியாக அரைச்சிட்டனால அந்த மாதிரி இருக்குது. அதையும் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மட்டன் மசால் சேர்த்துக்கிறேன். ஏன்னா கிரேவிக்கு இந்த மட்டன் மசால் சேர்க்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதை இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு அது கூடயேவும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த காலிஃப்ளவர் குக் ஆகிறதுக்கு தேவையான தண்ணியை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ கடைசியில் கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் தூவி விட்டுக்கிறேன். தூவி விட்டுட்டால் நம்மளோட காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, அப்புறம் இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்க, பாய்.